Hi students, இப்போ நம்ம 6.1ல second problem பார்ப்போம். tan power 4 theta tan square theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta. So first problem முடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ second problemத்துல இப்போ நீங்க பார்த்துக்கோ நம்ம உங்களுக்கே தெரியும் LHS எழுதிங்க tan power 4 theta plus tan square theta ன்னு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிள் 17ல சொல்லியிருக்கேன். இதை மாதிரி வந்தால் பேசிக்காக ஸ்கொயர் போட்டுங்க ப்ராக்கெட்டில். அப்புறம் பவர் அதில் என்ன இருக்கோ அந்த மாதிரி ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் வருமோ அந்த மாதிரி இங்கே பவரில் போட்டுங்க. அதாவது என்னன்னா இப்போ இங்கே 4 இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு 2 போட்டுறோம், tan square thetaன்னு போட்டுறோம். இப்போ இங்கே என்ன போடணும், என்ன ஃபேக்டர் வரும்னா இங்கே 4 divided by 2 என்ன 2 வரும், அது போட்டால் தான் அது போடணும். அந்த மாதிரி நீங்கள் போடணும். இங்கே இப்போ 6 இருக்குன்னா இங்கே 3 வரும், 6 divided by 2 இங்கே 3. அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 2 into 2 4 வருதா. இப்போ 8 இருந்தால் இங்கே 4 வரும், 10 இருந்தால் 5 வரும், 12 இருந்தால் 6 வரும். ஸோ இது வந்து பேசிக், நம்ம எப்படி சைன் தீட்டா காஸ் தீட்டா ரேஷியோ நம்ம சொல்கிறோம் பேசிக்னு சொல்கிறோம், அதேமாதிரி இதுவும் ஒரு பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதுமாதிரி பவர் வந்துச்சுன்னா இது சிம்பிளிஃபை பண்ணி இதுமாதிரி போட்டுங்க. என்ன இதுக்கு tan power 4 தீட்டானா tan square தீட்டான்னு போட்டுட்டு பவர் ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு பவர் என்ன வருமோ அதை போட்டுங்க. இங்கே tan square தீட்டா தான் ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்குது, அதனால் அப்படி போட்டுக்கிறோம். இன்னொரு ரீசன் கூட சொல்லலாம், இப்போ இங்கே tan square தீட்டா இருக்கிறதுனால இங்கேயும் tan square தீட்டா போட்டுங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையிலையும் நான் முதல்ல சொன்னது ஜென்ரலாக சொன்னேன். இந்த ப்ராப்ளத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் tan square தீட்டா இருக்குது, இங்கேயும் வந்து tan square தீட்டா போட்டுங்க. போட்டுட்டு பவர் என்ன போட்டுக்கிட்டால் இதை காமனாக எடுக்க முடியும். அது ஒரு மெத்தட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு ரீசனிங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைன் பை காஸ் போடலாமா கேட்கலாம், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நமக்கு இங்கே வந்து சீக்கண்ட் தான் வருது, சீக்கண்ட் அது மாதிரி போட்டு சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு போகலாம், அது கொஞ்சம் லென்த்தியாக வரும். நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதை வந்து tan square தீட்டாவே இங்கே மாற்றி போட்டுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக ப்ராப்ளத்தை முடிக்கலாம், ரொம்ப ஷார்ட்கட்டில் முடிக்கலாம். இது மாதிரி மார்க்ஸ் எல்லாம் இதை 2 மார்க் கொஸ்டின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தியாக போகணுன்னு தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு புரியல, அந்த சமயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, பேசிக் ரேஷியாக போகணுன்னு போட்டு பாருங்கள். அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், டைம் கன்சூமிங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தில் கடைசியாக வச்சுங்க. எக்ஸாமில் வீட்டில் போடும்போது எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸாம் ஹாலில் போனோன்னு தான் சில நேரம் உங்களை பயமுறுத்தலைன்னா சில ப்ராப்ளம்ஸ் இதை மாதிரி நம்ம மாற்றி எழுதி சில கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். அது நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னா நிறைய எழுதி பார்க்கணும். எழுதி ஒரு ப்ராப்ளத்தையே 3 தடவை 4 தடவை 5 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா முடியும். இப்போ எக்ஸாம் டைமில் டைம் இருக்குமான்னு தெரியல, அட்லீஸ்ட் 1 டைமாவது எழுதி பாருங்கள். மேக்ஸ் மட்டும் எழுதி பார்த்தா தான் வரும். சரி, ஓகே, இதுதான் ரீசனிங். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நான் வந்து பேசிக்காக நான் சொன்னேன், பேசிக்காக ஸ்கொயர் போட்டுட்டு பாக்கி உள்ளதை ஃபேக்டரில் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி இங்கே போட்டுங்க. இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை இங்கே tan square இருக்குது, அதனால நானும் இங்கே tan square வச்சுட்டு பேலன்ஸ் இங்கே பவரில் வந்து மாற்றி எழுதிக்கிட்டேன். ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு ரீசன் இருக்குது இதை போகிறதுக்கு. சைன் காசில் போக வேண்டாம். ஓகே, இப்போ என்ன செய்யலாம், tan square இங்கேயும் tan square இருக்குது, ப்ளஸ் இருக்குது, tan square இருக்குது, காமனாக எடுக்கலாமா. இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு புரியறதுக்கா இதை மாதிரிலாம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா சில சமயம் நம்ம மறந்துடுவோம், விட்டுருவோம். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். tan square theta பவர் 1, இங்கே tan square theta பவர் ஸ்கொயர். சரி, ஓகே, இப்போ காமனாக எடுக்க முடியுமா, tan square thetaவை காமனாக எடுக்கலாம். இது இங்கே ஒரு இது ரைட்டா, tan square theta எடுத்துட்டா ப்ராக்கெட் போட்டுங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது, இன்னொரு tan square theta போட்டால் தான் இங்கே பவர் வரும் இல்லையா, 4 வரும். இப்போ tan square theta இன்ட்டு tan square theta என்னது, tan பவர் 4 theta, அதனால் இங்கே போட்டுக்கிறோம். இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏ ஸ்கொயர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஏ இருக்குது ப்ளஸ் ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதை எப்படி எழுதுவோம், ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுவோம். அதேமாதிரி tan square theta ஸ்கொயர் இருக்குன்னா tan square theta இன்ட்டு tan square theta. ஸோ இதுதான் நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோம். இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஒரு tan square theta வெளியில் இருக்குது, உள்ளார இருக்குது, இது உள்ளார இருக்குது. ஸோ இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். இங்கே வந்து +1, இந்த ப்ளஸ் இங்கே போட்டுக்கிறோம், 1 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், tan square theta இன்ட்டு tan square theta ஸ்கொயர் வந்துடுது, ப்ளஸ் வருது, tan square theta இன்ட்டு 1 tan square theta. ஸோ நம்ம போட்டது இந்த ஸ்டெப்பு கரெக்ட். ஸோ அடுத்தது வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான், இருந்தாலும் சில எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வெரி ஹாப்பி. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பேசிக் டவுட்ஸ்லாம் இருக்கும், அவங்களுக்காக சொல்லலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐம் வெரி ஹாப்பி, ப்ரொசீட், அவ்வளோதான். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பேசிக்லாம் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் தடுமாறுவாங்க, அவங்களுக்காக சில நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போது tan square theta இருக்குது. tan square theta நமக்கு ஐடென்டிட்டிஸ் என்ன,
நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஈக்குவல் ஃபார்ம்ஸ் ஐடென்டிஸ் நம்ம இன்ட்ரடக்ஷன்லையும் போட்டிருக்கோம். புக்லேயும் நீங்கள் பார்த்தாலும் தெரியும், ஐடென்டிஸ் போட்டிருப்பாங்க. இதை பாருங்கள், ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிஸில் இன்ட்ரடக்ஷன் 3ல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 3 பேசிக் என்னென்ன ஃபண்டமெண்டல் என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுலேருந்து டெரைவ் பண்ண தான் மொத்தம் 6 இருக்குது. இந்த 6 இருக்கா. நமக்கு என்ன வேணும் இப்போ? tan ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் ஏன்னா நம்ம ஏன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா நம்ம இதை மாற்றணும்னா, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் சீக்கண்ட் இருக்குது. ஸோ tan எல்லாம் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்டில் மாற்றணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணணும். அப்போ இங்கே என்ன வருது? இதை பாருங்கள், இங்கே வந்து tan ஸ்கொயர் தீட்டா +1 இருக்கா. இப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா இங்கே இருக்கு பாருங்கள். செகண்ட் 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா. செகண்ட் ஐடென்டிட்டி இருக்கா. அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கு பாருங்கள், 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது செகண்ட் ஐடென்டிட்டி. ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து டெரைவ் ஆனது தான் இது tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ tan ஸ்கொயர் தீட்டா நமக்கு வேணும்னா இந்த 1 அங்கே போச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா = இந்த ஃபார்ம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இதே தான் நமக்கு இங்கே இந்த 1 இங்கே போச்சுன்னா -1 வரும், அவ்வளோதான். tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ரெண்டுத்தையும் நம்ம ஐடென்டிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு இது சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இதுக்கு வந்து tan ஸ்கொயர் +1க்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டோம். இப்போ எல்லாமே சீக்கன் ஸ்கொயரில் இருக்குது, அதனால் ரைட் ஹேண்ட் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இது என்ன சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இப்போது நம்ம எப்படி இங்கே வந்து காமனாக எடுத்தோமோ, இப்போ இதை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து காமனாக எடுத்து பிரித்து எழுதணும். இப்போ இது வந்து என்னன்னா, இதை வந்து உள்ள இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் உள்ள மாதிரி கொண்டு போகணும். அதை மல்டிப்ளை பண்ணி போகணும். இது மல்டிப்ளிகேஷன் சைன் தானே. இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா × சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எவ்வளோ வரும்? சீக்கன் 4 வரும். பவர் 4 தீட்டா மைனஸ் இருக்குது 1 × சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அவ்வளோதாங்க. = RHS பாருங்கள், அவ்வளோதான். இது வெரி சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். இதில் ஒன்றும் இல்லை, இந்த பவர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதை வந்து நம்ம பேசிக்காக இங்கே tan ஸ்கொயர் எடுக்கிறனால இங்கேயும் tan ஸ்கொயர்டாக எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் என்ன பவர் வருமோ இதை வச்சு நம்ம 2 × 2 போட்டால் இங்கே 4 வருது, அதனால் 2 போட்டுக்கிறோம். அப்புறம் காமன் எடுத்துக்கிறோம். tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் உள்ளார இங்கே மல்டிப்ளை என்ன வருமோ அது போட்டுக்கிறோம். அப்புறம் டேனை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட்டுக்கு மாற்றும்போது tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் -1 ஐடென்டிட்டியில் இருக்குது. tan ஸ்கொயர் +1 = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிஸில் இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதை அப்புறம் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா × சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் பவர் 4 தீட்டா என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா × சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. எல்லாம் பேசிக்கு சீக்கண்ட் 4 தீட்டா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா × சீக்கன் தீட்டா = சீக்கன் பவர் 4 தீட்டா. 2 + 2 4, அவ்வளோதான். மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே -1 இருக்கிறதுனால -1 × சீக்கன் ஸ்கொயர் தீட்டா × 1 வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதோட எக்ஸசைஸ் 6.1ல் 2 ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து போட்டிருக்கோம், cot theta plus tan theta = secant theta cosecant theta. அது போட்டாச்சு. செகண்ட் ப்ராப்ளமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் இது RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, தேங்க்ஸ். இதோட இந்த செகண்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்போ பப்ளிஷ் பண்ணுறேனோ உங்களுக்கு டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் வரும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் நீங்கள் ஒன்று தேடிட்டு சர்ச் பண்ணணும் போகணும், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகும். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ தட் தே ஆல்சோ பெனிஃபிட்டட். நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு தடவை எழுதி பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், வீடியோ பாருங்கள். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு பார்த்து வீடியோ பார்த்து புரியுதான்னு பாருங்கள். அப்புறம் ஒரு ஒன் டைம் வந்து எழுதி பாருங்கள். நீங்கள் ஐயோ இது போய் உட்காந்து நம்ம 5 மினிட்ஸ் ஆகும் 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. மேக்ஸுக்குன்னு டெய்லி ஒரு 1/2 hour 1 hour டெய்லி நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸ் படித்தா கூட மேக்ஸுக்குன்னு ஒரு 1/2 hour மினிமம் எழுதணும். இப்போ எக்ஸாம் டைமில் நீங்கள் ஷெடியூல் போட்டுங்க, 3 hours 2 hours 3 hours, அது உங்கள் பிளான். அதை தவிர ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ராவே நீங்கள் டெய்லி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பார்த்தாலும் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கணும். எக்ஸப்ட் எக்ஸாம் டேஸ். இப்போ சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது நாளைக்கு, அப்போ போய் உட்காந்துட்டு மேக்ஸ் பார்க்கக்கூடாது. 2 days ஒரு சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, இல்லை லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்குது, அப்போ போய் உட்காந்து பார்க்கக்கூடாது. எப்போவுமே நமக்கு ஒரு 1 week முன்னாடி 10 days எக்ஸாம் மற்ற எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா
ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 5 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் மேக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நல்லா நீங்கள் பிளானிங் நல்லா பண்ணணும். எக்ஸாமுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி இருந்து பிளான் பண்ணணும். ரொம்ப இதுலேயே மேக்ஸ்லேயும் ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இதுவும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அண்ட் பாய்.